ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச சத்துணவு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் இந்த சாப்பாடு சாப்பிடாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு லஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் மதியம் சுட சுட அந்த சாப்பாடை வாங்கி தான் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நான் இது ரேஷன் கடை துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கலாம். கழுவி ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை வேக்காடாக இருக்கும்போது நம்ம சீரகம் சேர்த்து 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம். தக்காளி மொதல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். ஆனால் அப்போலாம் இந்த கத்திரிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இதை விட எல்லாத்த விட முக்கியமானது கண்டிப்பாக எல்லா சாம்பார்லேயுமே பீட்ரூட் இருக்கும். பீட்ரூட் இல்லாத சத்துணவு சாம்பாரே கிடையாது. நல்லா சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வேக விட போகிறோம். நம்ம காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் எச்சாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வேக விடுவோம். பாருங்கள், இது மாதிரி வெந்துருச்சு. அப்போ எல்லாம் சாம்பார் பொடியெலாம் சேர்க்க மாட்டாங்க. வேணும்னா கொஞ்சோண்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதில் முருங்கை இலையை சேர்த்துக்குவோம். ஒரு கையளவு. நல்லா காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வெந்து வந்த பிறகு தான் நம்ம முருங்கை இலையை சேர்த்துக்கணும். முருங்கை இலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. அதே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு, அப்போல்லாம் பாமாயில் தாங்க சேர்ப்பாங்க. நம்ம இப்போ கோழி சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வத்தலை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்க்க போகிறது இல்லைங்க தாளிக்கிறதுக்கு. முருங்கை இலையவேவும் சேர்த்து ரொம்ப பொரிய விடாமல் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சத்துணவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மற்ற நாள்லாம் சாப்பிட்றோமோ இல்லையோ, இதை கண்டிப்பாக புதன்கிழமை முட்டை போடுவாங்கிறதுக்காகவும் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் மதியம் அந்த சுடு சுட ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்கும் இந்த சாம்பாருக்கும் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.